வாழ்க்கையுடைய மீனிங் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த பிள்ளைகள் உங்களுக்கு யார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம். கலீல் ஜிப்ரான் ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல அப்படி. வைரமுத்து இன்னும் சூப்பராக அதை சொல்லுவார். ஜப்பானில் ஒரு பிள்ளை அறிவாளியாக பெறப்படுகிறது, அமெரிக்காவில் ஒரு பிள்ளை விஞ்ஞானியாக பெறப்படுகிறான், ஏதோ இன்னொரு நாட்டு பேரை சொல்லி அங்கேயே ஒரு ஆசிரியனாக பெறப்படுகிறான். இந்தியாவில் மட்டும்தான் ஒரு பிள்ளை கொல்லிக்காக பிறக்கப்படுகிறது அப்படிங்கிற. இந்தியாவில் மட்டும்தான் ஒரு பிள்ளை கொல்லிக்காக பெற்றெடுக்கப்படுகிறது. ஒண்ணுமே இல்லைனாலும் கொல்லி வைக்க ஒரு பிள்ளை வேணும், கொண்டே விட்டா சாம்பல் தரப்போறான் சொம்புல, விவேக் சொல்றது மாதிரி. இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் ரூட்டே கிடையாது. தம்பி கிளம்புக்கு தம்பிங்கிறாங்க, பின்னாலே வந்துருது சொம்பு நாம கிளம்புறதுக்கு முன்னால. இதுக்கு ஒருத்தனை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி சந்தானம் சொல்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்து பாசு பேசாம பருத்தி முட குடோன்ல இருந்திருக்கலாம். இந்த பர்பஸ் அப்ப என்ன? அப்ப இதெல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்கள். இது அவர்களுக்கான உலகம். இந்த உலகத்துல அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு சங்கடமாக இருந்தாலும் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளதான். அவர்கள் தங்கள் சுதந்திரத்தின் மீது